உங்களுக்கு மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னா இந்த அடிப்பொலியான பைனாப்பிள் புளிச்சேரியும் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் வர ஓணமில் அந்த ஓணம் சத்யாவில் பார்த்திங்கன்னா இந்த புளிச்சேரியும் அடப்பிரதமனும் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க இதுக்கு முதல்ல ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 கருவேப்பிலை வாசனைக்கு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. இது மாம்பழத்துலேயும் செய்வாங்க, பைனாப்பிள்லேயும் செய்வாங்க. நான் இன்றைக்கி பைனாப்பிளில் செய்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக ஒரு 200 கிராம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேருங்க. ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கொதித்து அப்படியே வேகட்டும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிதமான தீயில் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே புளிப்பு இல்லாத தயிர், நல்ல கட்டி தயிராக நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை எடுத்து உரமாக வச்சுருங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் சேர்க்காதவங்க வெங்காயம் இல்லாமல் செஞ்சுக்குங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக செந்தூர் தனி மிளகாய்த்தூள் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே இந்த மோர் குழம்புல சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்டான அருமையான பைனாப்பிள் புளிச்சேரி ரெடி. என்ஜாய் பண்ணுங்கள்.